உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நம்மளுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். தேவன் நம்ம எல்லாருமே ஆசீர்வாதமாய் வாழ்றதையும், சுகத்தோடு, பலத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு, நல்ல செல்வாக்கோடு, மேன்மையோடு, உயர்வோடு, அவருடைய ஆசையே என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் உச்சகட்டத்தில் இருக்கணும், உயர்வில் இருக்கணும். இந்த நம்ம பட்டணத்தில், நம்ம தேசத்தில் நம்ம மேலே இருக்கணுன்றது அவருடைய விருப்பம். பாருங்க, அவருடைய விருப்பத்தை டியூட்ரானமி 28 நிபந்தனையாக கொடுத்திருக்கிறாரு. அந்த நிபந்தனையை இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததுனால நியாய பிரமாணத்தை அவர் அழிக்கிறதுக்காக வரல, அதை செய்து முடிக்க வந்தார், செய்தோ முடித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பாவம் அறியாத அவர் உனக்காக எனக்காக பாவமாகி பாவத்தினால வருகிற சாபத்தை ஏற்றுக்கொண்டார். நியாய பிரமாணத்தினால வருகிற அந்த சாபத்துக்கு நம்மளை அவர் நீங்களாக்கி ரட்சித்து, அவர் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்றது போல அவர் சாபமாய் மாறி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். டியூட்ரானமி 28:12 நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வாக்கு தத்துவம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமென் என்றும் இருக்கு. அவர் நம்ம சுகமாய், நம்ம ஆரோக்கியமாய், பலனாய், உயர்வாய் வாழ்றத தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, நம்ம சுகமா இருக்கிறத தேவன் விரும்புகிறார், நம்ம ஆரோக்கியமா இருக்கிறத தேவன் விரும்புகிறார், நம்ம மேன்மையாய் வாழ்றத தேவன் விரும்புகிறார். நீங்க நம்பணும். இது ஆண்டவர் நம்மளுக்கென்று வைத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? டியூட்ரானமி 28:12 நம்ம படிக்க போறோம். The Lord will send rain at the proper time from his rich treasury in the heavens and will bless all the work you do. இதில் இந்த வசனத்தின் பாதியில தான் இன்னும் நம்ம இருக்கிறோம். என்ன ஆண்டவர் சொல்றாரா? ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழையை நான் பெய்ய பண்றேன். ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணி எங்கேருந்து பாருங்க, the Lord will send rain at the proper time from his rich treasury in heavens and will bless all the works you do. நீ செய்கிற எல்லா காரியத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏற்ற காலத்துல தேசத்துல மழைய பெய்ய பண்ணுவாரா? அப்போ இங்க ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு இருக்கு பாருங்க. And will bless all the work you do. நீ செய்கிற வேலைகளை நான் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. இங்க இந்த வாக்கு தத்துவம், the Lord will send rain at the proper time. கரெக்டான ஏற்ற காலத்துல கர்த்தர் மழைய உன் தேசத்தின் மேல பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவருடைய ஐஸ்வர்யத்தின் நம்ம பார்த்தோம் முன்பதாய். அதாவது கர்த்தர் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டோர் ஹவுஸை வச்சிருக்கிறாரு. ஏற்ற காலத்தில் அதை உனக்கு கொடுப்பாருன்னு நேற்று தினத்தில் நான் பேசினேன். இன்றைக்கு கர்த்தர் the Lord will send rain at the proper time from his rich. அதுக்கான நிறைய வசனங்களை நம்ம பார்த்தோம்ல. டியூட்ரானமி 28:12 the Lord will open for you his rich storehouse, the heavens, to give the rain of your land in its season, to bless. He's sending rain. He's sending his blessing for what? And to bless all and to bless all your undertakings. நீ எதெல்லாம் நீ முடிவெடுத்து எடுக்கிறியோ அந்த முடிவை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அவருடைய மழையை பெய்ய பண்றாராம். பாருங்க, அப்போ இங்க மழை பெய்யணும் அப்படின்னு யார் ரொம்ப காத்து நிற்பாங்கன்னா, விவசாயிங்க ரொம்ப காத்து நிற்பாங்க. இங்க ஒரு ஃபேத் வித் ஆக்ஷன் தேவைப்படுதுங்க. விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வெறும் கிரியை செய்யும்படி அழைக்கப்படலை. நீங்க கிரியை அப்படின்னு சொன்ன உடனே நியாய பிரமாணத்தின் கிரியை அல்ல, அந்த நியாய பிரமாணத்தின் கிரியையை இயேசு செய்து முடிச்சிட்டார். ஆனா இங்க ஒரு கிரியை இருக்கு. ஜேம்ஸ் புக்ல சொல்ற மாதிரி
இங்க ஒரு கிரியையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ப்ராப்பர் டைம்ல, கரெக்டான அந்த நேரத்தில் நீ கையிட்டு செய்கிற காரியங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போ கர்த்தர் ஏதோ ஒன்று விசுவாசத்தில் நீ செய்யணும் அப்படின்றது விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதே மாதிரி தான் 8ஆம் வசனத்தை நம்ம தியானித்தோம். 8ஆம் வசனத்தில் NLT வேர்ஷனில் காட் சொல்றாரு, the Lord will guarantee a blessing on everything you do and will fill your storehouses with grain. The Lord is guaranteeing his blessing on everything you do. நீ எதெல்லாம் செய்றியோ அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு கேரண்டின்னு பைபிள் சொல்லுது. அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து, அவருடைய நல்ல பொக்கிஷத்திலிருந்து வானத்தை திறந்து மழையை நம்மளுக்கு அனுப்புறாரு. அப்படின்னா அவர் மழையை எப்போ ப்ராப்பர் டைம்ல அனுப்புறேன் அப்படின்றாருன்னா என்ன அர்த்தம்னா, நீ செய்யற காரியத்துல என் மழை, என் ஆசீர்வாதம் இருக்கும். அவர் உன்னுடைய பலத்தினால அல்ல. பைபிள் சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் அவர் தராராம். அல்லேலூயா. நீ ஓடினாலும் நடந்தாலும் களைப்பும் சோர்வும் அடையாத மாதிரி அவர் உனக்கு பலத்தை தராராம். புதிய ஏற்பாடுல என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறார் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற விதைய கையில வைக்காம விதைக்க சொல்றாரு. உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை விதைக்க சொல்றாரு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விதைக்க சொல்றாரு. உங்ககிட்ட பாருங்க, 10ல் 1 பங்கு அப்படின்னோடனே அது தைத்துன்றது விதை. பாருங்க, இட்ஸ் அ சீடு. பழத்தை ஆண்டவர் ஆப்பிள் மரத்தை வார்த்தைனால சிருஷ்டித்தாரு. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து ஒன்று சிருஷ்டித்தனலாம் இல்லை. அதுக்கு அடுத்து அந்த பழத்துக்குள்ளேயே ஒரு விதையை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையும் கச்சி தூக்கி போட்டு கர்த்தர்கிட்ட நிற்கிறோம். அல்லேலூயா, ஆமென். எப்போ ஆண்டவர் அவருடைய ஐஸ்வர்யத்தை ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை, அது மல்டிப்ளை ஆகிறத நீங்கள் விரும்புறீங்கன்னா உங்கள் கையிலேயே அந்த விதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விதையை கையில் வைக்கிறதுனாலையோ, ஒரு ரூம் ஃபுல்லாக உங்ககிட்ட விதையை வச்சுன்னு நீ இருக்கிறதுனாலையோ நீ பெருக போகிறதில்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதையை நீ விதைக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், ஏற்ற காலத்தில், அந்த ஏற்ற காலம் என்ன, நீ ஏதோ ஒன்று செய்ய வரும்பொழுது நீ உன் டேலண்ட்டை, உன் நேரத்தை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய பணத்தை அவருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும் பொழுது அந்த விதை உன்னை என்னவா மாற்றும் அப்படின்னா உன் ஸ்டோர் ஹவுஸை நிரம்பும். அந்த விதை என்ன பண்ணும் அப்படின்னா உன் கடனை தீர்க்கும். நீ கடனாளியாவே இருக்க மாட்டியா. இஃப் யூ ஆர் டைட்டர் you cannot be tighted. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென். கடைசி நீங்கள் டைட் கொடுக்குறவங்களா இருந்தால் டைட்டே ஆக மாட்டீங்க. டைட் ஆகுது, இன்னைக்கு இந்த மாதம் எனக்கு ரொம்ப டைட் ஆகுது சொல்லவே மாட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வருகிற நாட்களில் நான் எடுக்க போகிறேன். புதிய ஏற்பாடில் பழைய ஏற்பாடில் தைத்து 10ல் 1 பங்குன்னு இருந்துச்சு. புதிய ஏற்பாடில் தைத்துன்ற வெறும் 10ல் 1 பங்கு தானா அப்படின்னு எடுக்க போகிறோம். அல்லேலூயா. வெறும் 10ல் 1 பங்கு தானா அப்படின்னாக்கா இல்லவே இல்லை. பவுண்டிஃபுல்லாக கொடுக்கணுமா, ஜெனரஸை தாராளமாக கொடுக்கணுமா, லிமிட்டே இல்லை கொடுக்கறதுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? 10 வீடு இருந்தால் தான் ஒரு வீடுன்னு இல்லை, நீ இருக்கிற வீடே கொடுன்ற மாதிரி தாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போது இங்கே காட் சொல்கிறாரு, இங்கே விவசாயத்தில் உனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு மாங்காய் பழத்தை கொடுக்குறாருன்னா அதில் இருக்கிறத நீ சாப்பிட்டு திருப்தி ஆகணும். அடுத்த மாங்காய்க்கு ஒரு விதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்குள்ளேயே உன் சம்பளத்திலேயே ஒரு விதையை வச்சிருக்கிறார். உன் வருமானத்திலேயே கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற வேலை, பிஸ்னஸ், உன்னுடைய தொழில், உன்னுடைய ஊழியம்,
அதிலேயே உனக்கு விதையை வித்திருக்கிறார். அதை விதைக்காம நீ அதை கச்சி கொட்டையை கூட சாப்பிட்டு முடிச்சிடுற. அதனால தான் அடுத்த மரத்துக்கு, அடுத்த பழத்துக்கு நீ ஏங்க ஆரம்பிக்கிற. பாருங்க, ஒரு விதையில காடே உருவாக்க முடியும். நீ விதைக்கிற விதையில ஒரு காடே உருவாகுங்க. பாருங்க, ஒரு மாங்காய் கொட்டையை நீ விதைச்சனா அது ஒரு மரமா வந்துச்சுனாக்கா அது எத்தனை பழம் கொடுக்குன்னா நூற்றுக்கணக்கான பழங்களை அது கொடுக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவருடைய ராஜ்யத்துல நீ உன்னை இழப்பனா 100 மடங்கு கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுப்பாராம். உன் நேரத்தை கொடுப்பனா 100 மடங்கு கொடுப்பார். உன் பணத்தை, உன் சொத்தை, உன் லேண்டை, உன்னுடைய கோல்டை, உன்னுடைய சில்வரை, உன்னுடைய உறவுகளை இழந்துட்டு அவருக்கென்று நீ ஏதாவது ஒன்று செய்வனா கர்த்தர் அதை 100 மடங்கு உனக்கு கொடுப்பார். அப்போ ஐஸ்வர்யத்துக்கு நான் நிறைய புக்ஸ் படித்தேன். எல்லா புக்ஸ்லையும் பிரின்சிபலை வச்சிருக்கிறாங்க. ஒன்று, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது. அந்த வார்த்தையை பைபிள் இயேசுவே சொல்றாரு, எந்த அளவுக்கு இதை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பெருக, உயர, மேன்மை அடைய ஆரம்பிப்பீங்க. அப்போ இந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க இந்த வார்த்தையில் உள்ள வல்லமை நம்மளுக்கு வைத்திருக்கிற சத்தியங்கள், வெளிப்பாடுகள் அறிஞ்ச உடனே அதை அடையிறோம். அதை பெருகணும் அப்படின்னாக்கா கொடுக்கணும். கொடுக்காம உன் வாழ்க்கையில பெருக்கத்தை பார்க்க முடியாது. கொட்டையை ஆண்டவர் நீ பழத்தை கேட்கும் போது உனக்கு பழத்தை கொடுக்கிறாரு. அடுத்ததுக்கான பழத்துக்கு நீ கேட்கவே தேவையில்ல, விதைய விதைச்சாலே உன்கிட்ட பணம் இருக்கும். இங்க பணத்துக்காக பிரேயரே பண்ண தேவையில்லைங்க. நீங்க கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிறாரு, அதுக்குள்ளேயே விதையும் கொடுக்கிறார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் பாருங்க. ஏசையா இங்க மழை அப்படின்ன உடனே நம்ம சொல்றோம் இல்லையா, ஏசையா 30:23 கர்த்தர் சொல்றாரு, தென் அவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏசையால சிலையெல்லாம் நீங்க விட்டுட்டு இது பண்ணும் போது, தென் the Lord will bless you with rain at planting time. கர்த்தர் எப்போ மழையை அனுப்புவார்? ஏசாயா 30:23 பிரகாரம், then the Lord will bless you with rain. God will bless you with rain at planting time. God has a time. Which time? When you're going to plant something, when you're going to sow something. நீ எப்போ பிளான்ட் பண்ற, நீ எப்போ விதைக்கிற, அப்போ கர்த்தர் என்ன பண்றாரா, அவர் மழையினால உன்னை ஆசீர்வதிக்கிறாராம். There will be wonderful harvests and plenty of pasture land for your livestock. உன்னுடைய கேட்டல், ஆடு மாடுகளுக்கு மிகுதியான ஆச்சரியமான அறுவடையும், பிளென்டியா நிறைவான மிச்சமாகிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு அறுவடையை அவர் கொடுப்பாரா. அதுவும் ஆடு மாடுங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு பாஸ்ட், ஒரு நல்ல, அப்போ ஆடு மாடு வளர்ந்துச்சுன்னா அதை விற்றா அது ஒரு பணம். இங்கே விவசாயம் பண்ணி அது ஒன்று. ஆனால் விதை கையில் இருக்கிறது முக்கியம் இல்லை, விதையை சாப்பிட்றது முக்கியம் இல்லை, விதையை விதைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏழைகளுக்கு, அநேகர்களுக்கு விதைக்காம மழை பெய்யப்படாது. தேர் இஸ் அ ப்ராப்பர் டைம். 30:20 ஏசாயா 30:23 படி நீங்க கவனிச்சிங்கன்னா, then the Lord will bless you with a rain at planting time அப்படின்னு பைபிள் சொல். நீ பிளான்ட் பண்ணும் பொழுது, நீ ஏதோ ஒரு முடிவெடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது, பைபிள் சொல்லுது, விதைக்கிறவனுக்கு நான் விதைய தரேன், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குறேன். எவன் சாப்பிட்றானோ அவனுக்கு சோறு கொடுத்துறேன். ஆனா எவன் விதைக்கிறானோ அவனுக்கு நான் விதைய தரேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைகளில் மழையை பெய்ய பண்ணுவாரா. தமிழ் அப்படிதான் இருக்கும் பாருங்க. ஏசாயா 30 விதைன்னு இருக்கும். இங்க then the Lord will bless you with rain at planting time ன்னு சிம்பிளா இருக்கு. பிளான்டிங் டைம், விதைக்கிற பிளான்ட் பண்ற நேரத்துலன்னு தமிழ்ல, அப்பொழுது நீ விதைக்கிற உன் விதைக்கு, நீ விதைக்கிற அந்த விதைக்கு நான் மழையை அனுப்புறேன்.
அந்த மழை வந்துச்சுன்னா மிகுதியான ஒரு விளைச்சலை, கொழுமையும் பசுமையான ஒரு விளைச்சலை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் ஐஸ்வர்யவானா மாறணும்? கர்த்தர் சொல்றாரு, கையில விதை வச்சுருக்கிறது முக்கியம் இல்லை, விதைக்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இங்க 2 Corinthians chapter 9 verse 8 பாருங்க. And God will generously provide, தாராளமா நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திப்பாராம். God will generously provide all you need என்குது. நான் I need என்குது, நான் I need போட்டுக்கிறேன். இங்க God சொல்றாரு, and God will generously provide all you need. கர்த்தர் தாராளமாக உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பாரா. அவர் தாராளமாக சந்தித்தா எப்படி இருக்கும்னா, then you will always have everything you need. நீ எப்பொழுதும் உன் தேவை உன்கிட்ட இருக்குமா. கர்த்தர் சொல்றது தான், then you will always have, எப்பொழுதும் உன் தேவை, உனக்கு தேவை இல்லாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ண போறோம், உன் தேவைன்றதுக்கு இல்லாம everything you need will be provided by his generosity. God சொல்றாரு, and God will generously provide all you need, then you will always have, எப்பொழுதும் உங்ககிட்ட இருக்கும். என்னது, உனக்கு என்னென்ன தேவையோ அது எப்பவுமே இருக்கும். அவர் தாராளமாய் கொடுப்பார். அவர் தாராளமாய் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, and God will generously provide all you need, whatever you are in need, God will generously provide, and you will have whatever you are needed. God is telling that then you will always have everything you need. Then அவர் கொடுக்க ஆரம்பிச்சார்னா, அவர் ஜெனரஸா கொடுத்துட்டாரு, குமாரனே நம்மளுக்காக கொடுத்துட்டார். அல்லேலூயா, ஆமென். And God will generously provide all I need, then I will always have everything I need. Amen. அப்புறம் சொல்றாரு, and plenty left over, little left over இல்ல, plenty left over to share with others. இதுதான் ரொம்ப கஷ்டம். இது முன்னாடி இருந்து எல்லாரும் ஏத்துப்பாங்க, கடவுள் எனக்கு தாராளமா என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவை எப்பொழுதும் எனக்கு இருக்கும், என் தேவைகள் எப்பவுமே பூர்த்தி படப்படும், எனக்கு தேவைன்ற ஒரு இடத்துல இருக்காது, ஏன்னா எனக்கு தேவையானது எல்லாமே இருக்க போகுது. கர்த்தர் தாராளம் உன்னை ஆசீர்வதித்து அதிகமானத மிச்சமாக்குறாரா. அன்சஃபிஷியண்டா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல, சஃபிஷியண்டா அபண்டன்ஸா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். பிளென்டி லெஃப்ட் ஓவர் டு ஷேர், நிறைய மிச்சம் ஆகும் போதான் அது மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்றதுக்காக. அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு 10ஆம் வசனத்துல, for God is the one who provides seed for the farmer and then bread to eat. விதைக்கிற விவசாயிக்கு விதையை நான் கொடுக்குறேன், புசிக்கிறவனுக்கு நான் ஆகாரத்தை கொடுக்குறேன் அப்படின்றார். In the same way he will provide and increase your resources and then produce great harvest of generosity in you. உன்னுடைய தாராள மனசுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா, he will produce மிகுந்த அறுவடைய கர்த்தர் உனக்கு கட்டளையிட போகிறார். அவர் உனக்கு முதலாவது கொடுக்கிறது, விதைக்கிறவனுக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல நான் அதிகமா விதைக்கணும். இதை குறித்து கூட நம்ம அதிகமா பேசதா போகிறோம். ஏன்னா ஐஸ்வர்யத்துக்கான முக்கியமான ஒரு பிரின்சிபல், பணம் உங்களை தேடின்னு வரணும்னா நீங்க விதைக்கணும். ஐஸ்வர்யமான வாழ்க்கை வேணும்னா முதல்ல உங்க கஷ்ட நேரத்தில் கூட விதைக்கணும். பைபிள் இங்க சொல்லுது, for God is the one who provides seed for the farmer and then bread to eat. பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு சோறு இருக்கும். விதைக்கிறவனுக்கு தான் விதையை கொடுப்பார். அந்த விதையை விதைக்க 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 பெரிய அறுவடை. பாருங்களேன், விவசாயிங்கெல்லாம் முதல்ல அறுவடை அடிச்சோடனே விற்கிறதுக்கு எல்லாத்தையும் வித்தரலாம் அப்படி போக மாட்டாங்க. எல்லாத்தையும் செலவு பண்ணிடலாம், எல்லாத்தையும் அச்சு சாப்பிட்டுடலாம், அப்புறம் போய் விதைக்கு போய் இன்னொரு இடத்துல நிற்கலாம், அப்படி பண்ண மாட்டாங்க. வர்றதுலேயே விதையை எடுத்து முதல்ல வைப்பாங்க.
அந்த விதையை தான் திரும்பி போடுவாங்க. அது ஒரு விளைச்சலை கொடுக்கும். கர்த்தர் என்னன்றார்னா, நிறைய பேர் விதைச்சு கூட வராமல் இருக்கும். ஆனால் நீ விதைக்கும் பொழுது கரெக்டான யுவர் பிளான்டிங் டைமில் கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம் மழையை அனுப்பும். அந்த மழை பெய்யும் அப்படின்னாக்கா மிகுதியான விளைச்சலை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். He will provide and increase your resources. உன்னுடைய ரீசோர்ஸஸை கர்த்தர் ப்ரொவைட் பண்ணுவாரா, அத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாரா விதைக்கிறவனுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அண்ட் தென் ப்ரொடியூஸ் அ கிரேட் ஹார்வெஸ்ட் ஆஃப் ஜெனரசிட்டி இன் யூ. பாருங்க, கனெக்ட் பண்ணுறார். ஃபார் காட் இஸ் த ஒன் ஹூ ப்ரொவைட்ஸ் சீட். விதை அவர் தான் கொடுக்குறது. பட் இன் த சேம் வே அப்படியே he will provide the increase your resources, then produce great harvest of generosity in you. உனக்குள்ள ஒரு தாராள மனசு இருக்கணும். ஆண்டவருக்கு விதைக்கும் போது தாராளமாக விதைக்கணும்னு தான் பைபிள் சொல்லுது. 10 கொடுங்க, 10ல் ஒரு பங்கு ஓகே. ஆனால் புதிய ஏற்பாடின் பிரகாரம் ஒரு லிமிட்டை வைக்கல, லிமிட்லெஸ்ஸாக பவுண்டிஃபுல்லாக விதைக்கணுமா. அடேங்கப்பா, ஹல்லேலூயா, ஆமென். மிகுதியாக விதைக்கணுமா, அதிகமாக தேவனுக்கு கொடுக்கணுமா. கர்த்தர் சொல்றார், எனக்காக நீ உன்னை எழுப்பனா நான் அதை உனக்கு 100 மடங்கா நான் கொடுப்பேன். அந்த 100 மடங்கை எதிர்பாருங்க. எதிர்பார்க்கறதுல தப்பே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய குறைவை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நம்மளுடைய குறைவை அவர் நிறைவாக்குறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நம்மளை எப்படி நிரப்புறாருன்னா அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நம்ம குறைவை நிரப்புறாரு. அப்போ அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கர்த்தர் இது ஏன் ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார்னா, இஸ் ப்ரிப்பேரிங் யூ. கொஞ்சத்திலேயே நீ கொடுக்க ஆரம்பிக்கிறத பார்ப்பார். நீ கொஞ்சத்தில் கொடுக்கும் பொழுது அடுத்தது 100ல் கொடுப்பனா 1000ங்களில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 1000ங்களை கொடுப்பனா லட்சங்களை கொடுப்பார். லட்சங்களில் நீ விதைக்காம 1 லட்சம் வந்துச்சு, 10,000 ரூபாய் என்னத்துக்கு விதைக்கிறது, நான் ஏன் என்ன 10,000 ரூபாய் என்ன பண்ணுறீங்க பிரதேர் அப்படின்னலாம் போயிட போகிறீங்க. அப்படி ஆயிடுச்சுனாக்கா என்ன ஆகும்னா அந்த லட்சத்திலோட நீ நின்றுவேன். எப்போ நீ பெருகணுமோ உன் லெவலுக்கு நீ விதைக்க 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 நீ பெருகினே இருப்ப. நீ பெருக பெருக நீ விதைச்சுனே தாராளமாக ஆண்டவருக்கு கொடுத்துனே இருப்பனா நீ தாராளமாக கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பானா, he will provide increase your resources, then produce your great harvest of generosity in you. அதான் பைபிள் சொல்லுது. ஏசாயா 30:23, then the Lord will bless you with rain at planting time. There is a time to send rain, the blessing at planting time. தமிழில் நீ விதைக்கிற அந்த விதையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ விதைக்கணும், அந்த விதையை விதைங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இந்த ராஜ்யத்தில் கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் விதைங்க. இந்த ஊழியத்தில் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கன்னா இந்த சத்தியம் உங்களை ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை பிரேக் பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தொடர்ந்து நம்ம ஒரு வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். God sends rain to your seeds. உன்னுடைய விதைகளுக்கு, நீ விதைக்கிற அந்த விதைகளுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுறார். அதில் நீ விளைச்சல் அடைஞ்சி உன் கடனை தீர்த்து நீ கடன் கொடுக்கிறவனா மாறணுன்றது தான் ஆண்டவருடைய சித்தம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, முற்றிலுமாக நம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படுவீராக. உம்முடைய மகத்துவம் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இடைப்படட்டும், ஆச்சரியங்கள் நடக்கட்டும். தேவனாகிய கர்த்தர், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நாங்கள் விதைக்கும் போது எங்கள் விதைகளுக்கு மழையை பேய பண்ணுகிறவர் நீர். அந்த மழையை ஏற்ற காலத்தில் பேய பண்ணி மிகுதியான அறுவடையை நீர் கொடுக்கிறவர் ஆண்டவரே. ஒரு மிகுதியை என் பிள்ளைகள் மேலே பேசுகிறேன். ஒரு மிகுதியை விதைக்கிற அந்த விதையை ஆண்டவரே, மிகுதியை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே,